வாங்க அப்துல் கியூம் சொல்லுங்க. இப்போ மேஜர் ஹை வந்து அந்த சென்டர்ல இருக்குல்ல, அது போகணும். எது ப்ரோ? இதுவா இல்ல அதுக்கு முன்னாடி மேல. இதுவா இதுவா ஆமா. இதுவா இல்ல இல்ல அதுக்கு மேல. அது இதுவா? அது ஆமா. இது வந்து மேஜர் ஹையா? ஓகே, வேற இது ஹை அதுக்கு சொல்றீங்க. முன்னாடி வந்து மைனர் ஹை போடலாம். அதுக்கு முன்னாடி அதாவது இதை சொல்றீங்களா? ஆமா. ஓகே, போட்டாச்சு. லோ லோ போடலாம். எது லோ? அந்த ஒரு இம்பல்ஸ் முடியுதுல அந்த இடத்துல. இதுவா? அந்த ரீடெஸ்ட். ஆமா, அதுக்கு மேல. ஆமா, ரீடெஸ்ட். ஓகே, அது ஒரு கீ லெவலா இருக்கு பாருங்க. இதுல என்ன நடந்துருக்கு? ஜஸ்ட் டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணிருக்கு. டவுன் ட்ரெண்ட் பிரேக் பண்ணிருக்கு. அப்ப ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு? ஆமா, ட்ரெண்ட் ரிவர்ஸே மேல போகுது. ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கு? இப்போ இம்பல்ஸ் ஆயிருக்கு. இது என்னவா இருக்கு? இப்போ ரீடெஸ்ட். இப்போ என்ன இருக்கு? சான்சஸ் இருக்கு அங்க இருந்து மேல போகும். மேல போகலாம். நாட் ஷூர். என்ன ஆகலாம்? கீழ வந்துட்டு போலாம், இல்ல அங்க இருந்து அப்படியே போலாம். சரி, இப்போ மார்க்கெட் நிக்கிற லெவல் என்ன லெவல்? கீ லெவல். அது கீ லெவல். இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரீடெஸ்ட் எடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகலாம்? அங்க இருந்து மேல போலாம், இல்ல அது உடைச்சதுன்னா கீழ வரும். கீழ வரலாம். ஆனா என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ணிருச்சு. அப்ப மார்க்கெட் என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? மேல போலாம். அண்ட் தென் என்ன? இந்த இம்பல்ஸுக்கு ஃபுல் இம்பல்ஸுக்கு என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? Will we go for the buy? Okay, அப்ப ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இருக்கு. சூப்பர். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? பையிங்கான சைன் கிடைக்கிறது வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? வெயிட் பண்ணணும். அண்ட் தென் ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணலாமா இங்க? போடலாம். இன்னும் என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு மேஜர் ட்ரெண்ட் போடலாம். அங்கேருந்து நான் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து ஒரு மைனரா போடலாம். மைனர் போடலாம். பட் இப்போதைக்கு என்ன இல்ல, வேலிடே இல்ல. சோ முடிஞ்சு. இல்ல, அது என்ன பிரேக் ஆயிருச்சு. அது சோ 1 2 3 4வது டச் என்ன ஆகலாம்? 4வது டச் பிரேக் ஆகி மேல போகலாம். மேல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதவே இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கறத நான் என்ன பண்ணிக்கிறேன்? பார்க்கணுமா? ஆமா, வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண? வீக்லி போலாம். சோ இந்த இடத்துல இன்னும் என்ன ஆகல? நீ பிரேக் பண்ணல. இன்னும் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல. சரி, இங்க பாருங்க. இது ஃபுல்லாவே இம்பல்ஸா? ஆமா. இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம்? 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம். 50% ரீடெஸ்ட் எடுக்கலாம். 50% ரீடெஸ்ட் இருக்குன்னா இந்த இம்பல்ஸோட ஹையை என்ன பண்ணணும்? இந்த இம்பல்ஸோட ஹையை பிரேக் பண்ணா என்ன நடக்கலாம்? அப் ட்ரெண்ட் 50% அப் ட்ரெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கும்? டவுன் ட்ரெண்ட் தான். சோ இந்த இடத்துக்கு இப்போ வந்து ப்ரீவியஸ் என்னால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நான் என்ன பண்ணலாம்? எங்க போய் கண்டுபிடிப்பேன்? அங்க நல்ல ஒரு கீ லெவல் இருக்கு, அது போடலாம். இப்போ நம்ம வச்சிருக்கிறது நல்ல கீ ஏரியா. இந்த இடத்துல கூட என்ன வச்சிருக்கோம்? அந்த 50%ல பாத்தீங்கன்னா நிறைய சொல்றீங்களா? அது கீழ இத சொல்றீங்களா? ஆமா ஆமா. இந்த இடத்துல 50% வைக்கலாமே, தப்பே கிடையாது. தட்ஸ் குட். சோ ஃபர்ஸ்ட் இத பிரேக் பண்ணினா எங்க போகும்? அந்த ஜோனுக்கு வரும். அந்த கீ பிரேக் பண்ணினா வரும், மேல தான் அந்த ட்ரெண்டோட இதுக்கு வரும். சோ தட்ஸ் குட். இப்போ என்ன பண்ணனும்? நானே இந்த இடத்துல போய் பார்க்க முடியாது. நான் என்ன பண்ணினா டெய்லிக்கு போயிட்டு பார்க்கலாம். இதோட பார்க்கலாம். இந்த லைனை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? அப் ட்ரெண்ட் ஆகும். அப் ட்ரெண்ட் ஆகுமா? டெய்லிக்கு வரவா? போலாம். டெய்லிக்கு போய்ட்டேன். சோ டெய்லியே நான் பார்க்கறேன். டெய்லி என்ன ஆகல? இந்த இடத்துல அந்த இது பிரேக் பண்ணல. அந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த ப்ரீவியஸ் ஐயா இன்னும் என்ன பண்ணிருக்கு? ரெசிஸ்டன்ஸா ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ எனக்கு மார்க்கெட் கீழ விழுந்தா என்ன பண்ணும்? இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணிரும். பிரேக் பண்ணனா மார்க்கெட் கீழ விழும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன சான்சஸ் இருக்கு? அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு பை அண்ட் எடுக்க முடியுமா? கன்ஃபர்மேஷன் இல்ல. இதுனா நான் என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். இப்போ செல்ல எடுக்க முடியாது, பையும் எடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ண? மார்க்கெட்ட கொஞ்சம் ஓட விடலாமா? இப்போ என்ன வந்திருக்கு? ஸ்டில் அந்த லெவல்ல தான ப்ரோ இருக்கு. ஸ்டில் அந்த லெவல்ல தான் நிக்குது. இந்த இடத்தை பிரேக் பண்ணா கன்சல்டேஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்தை பிரேக் பண்ணா என்ன நடக்கும்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட். என்ன இருக்கு? இப்போ பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது ப்ரோ. பிரேக் ஆயிடுச்சா இல்லையா? நீ ஃபுல்லா ஆகல.
விக்கு ஜூம் வச்சிருக்கு. பண்றேன் பாருங்க, ஜூம் பண்றேன் பாருங்க. பிரேக் ஆயிடுச்சா இல்லையா? பிரேக் ஆயிடுச்சு. ஆ, பட் வந்து நமக்கு அது ரிவர்ஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓகே கன்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பை போலாம். Are you sure? ஷூர். Stop loss? ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலோட அந்த ரெசிஸ்டன்ஸ் கீழ கொஞ்சம் அது சப்போர்ட்டா மாறிடுச்சு. அது கீழ ஓகே. 1:2 வைக்கலாம். 1:1 இது வருதா? ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க வச்சுக்கலாமா? செகண்ட் டார்கெட் 1:2 2 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ரன் பண்ணலாமா? பண்ணலாம். Are you sure? ஷூர். என்ன ஆயிடுச்சு? 1:1 ஹிட். ஹிட் என்ன பண்ணும்? 1:1 ஹிட் ஆனா மேல நம்ம இது என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி மூவ் பண்ணிட்டு 50% ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாம். எடுத்துடலாம். தட்ஸ் கால். அவ்வளவுதான். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். மேல போற இன்னும் டார்கெட் என்ன ஆகல? ஹிட் ஆகல. என்ட்ரி இன்னும் என்ன ஆகல? ஹிட் ஆகல. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கு? 50% எடுத்துருக்கு. 50% ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ப்ரீவியஸ் லோ எது? அதாவது இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்த கூட ஒரு நல்ல ஒரு கீ லெவல். நல்ல ஒரு கீ லெவலா இருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல என்ன சைன் கொடுத்திருக்கு? ப்ரோ அது வந்து இது ஹேமர். மார்க்கெட் என்ன ஆகலாம்? மேல போலாம். மேல போகலாம். Are you sure? என்ட்ரி எடுக்கலாமா கூடாதா? எடுக்கலாம். Are you sure? ஷூர். ஸ்டாப் லாஸ் அந்த இது கீழ கொஞ்சம் இதுவா? இதுக்கு கீழ வைக்கலாமா இல்ல இதுக்கு கீழ வைக்கலாமா? இது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கரெக்ட்டா இருக்கும். டார்கெட் 1:2 2 ஆமா. சேம் டார்கெட்டே வந்துச்சா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. Are you sure? ஷூர். 1:1 கிட்ட ரெண்டாவது என்ட்ரியும் ஆமா. then 1:2 will be hit for the 2 entries. என்ன ஆயிடுச்சு? ரெண்டு என்ட்ரிலயுமே 1:2 ஹிட் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாவே மார்க்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் இன்னுமே என்ன ட்ரெண்ட்ல காமிக்குது? அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட். மார்க்கெட் பை ஆகலாமா? ஆகலாம். கொஞ்சம் இது காட்டுங்க. என்ன நடந்துருக்கு அப்படின்னு. அதாவது அந்த இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் ஆயிருக்கு ப்ரோ. இம்பல்ஸ்க்கு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே வெல். இப்போ இங்க நிக்குது கரெக்ட்டா மார்க்கெட். கரெக்ட்டா ஒரு கீ லெவல்ல நிக்குது. இந்த இடத்தையும் உடைச்சானா மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். அந்த இடத்துல என்ட்ரி போடக்கூடாது. அதாவது இந்த இடம் என்னது? ஆக்சுவலி இது என்ன லெவல்? இப்போ ரெசிஸ்டன்ட்டா நிக்குதுல அது என்ன லெவல்? 50% ரீடெஸ்ட் இல்ல. 50% ரீட்ரேஸ்மென்ட் லெவல். அப்ப மார்க்கெட் என்ன நடக்கலாம்? இந்த இடத்தை உடைச்சா மார்க்கெட் என்ன நடக்கலாம்? இது அந்த இடத்துல டிசைட் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற இடத்துல டிசைட் பண்ண முடியாது. அதுவே லோவ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ போகும். ஓகே இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாதுல. ஆமா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எடுக்கலாம். நல்லா யோசிச்சுங்க. எடுக்கலாமா? நான் வந்து இப்போ எடுக்க மாட்டேன். நான் வந்து அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணுவேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எடுக்கலாம். என்ன லாங்கா? ஆமா லாங் தான். ஸ்டாப் லாஸ் கீழயா? ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சிருக்கிற இடம் தான். ஆமா. சப்போர்ட் ஆயிட்டா இருக்கு. அதனால அது கீழ வச்சிருக்கீங்க. டார்கெட் 1:2 வச்சாச்சா? ரன் பண்ணவா? வச்சாச்சு. பண்ணுங்க ப்ரோ. இப்போ என்ன பண்ணிருக்கு? சப்போர்ட்ல என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? இதுதான் ஹேமர் தான். என்ன பண்ணலாம்? மேல போலாம் ப்ரோ. என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். Are you sure? ஷூர். அது கீழ. ஓகே. டார்கெட் அதே லெவல் தான் வரும். சேம் டார்கெட்டா? ஆமா. ரன் பண்ணவா? 1:1 ஹிட் இல்ல நினைக்கிறேன். இப்பதான் என்ன இருக்கு ரெண்டுலயுமே? 1:1 ஹிட்டா? 1 ஹிட். ஆமா. தென் ஃபைனலி என்ன ஆச்சு? திருப்பி அந்த கீ லெவல் வந்துருச்சு. என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஹிட் ஆயிடுச்சா? இனிமே பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? பை எடுப்பேன். சப்போஸ் நான் ஹோல்ட் பண்ணினா எனக்கு என்ன இருக்கும்? இதுதான் லாஸ் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் லோவா உடைச்சிருக்கு.
previous low break ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டவுன் ட்ரெண்ட். டவுன். அதாவது இந்த ஃபுல் இம்பல்ஸ்க்கும் ரீட்ரேஸ்மென்ட் எடுத்துட்டு என்ன ஆகலாம்? மேல போகும். மேல போகலாம். அவ்வளவுதாங்க. ஓகே. ரீட்ரேஸ்மென்ட் அதே மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்டா மாறிடுச்சு. அப் ட்ரெண்டா மாறிடுச்சு. இவ்வளவுதான். ஒரு மார்க்கெட்ல எங்கெங்க ப்ராப்பரா என்ட்ரி எடுக்கணும், என்ன இடத்துல ப்ராப்பரா டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து ரொம்ப மெயின் கான்செப்ட். ஓகே. சோ சூப்பர் ப்ரோ. வேணும்னா ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி எங்க எடுக்கணும், எந்த இடத்துல அந்த இடத்துல டிராவல் பண்ணணும், எங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் பண்ணேன். உங்களை வந்து மைண்ட டைவர்ட் பண்ணி விட்டேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா இல்லாம. ஆனா நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. வெயிட் பண்ணி அதுக்கிட்ட நிதானமா நான் என்ன பண்றேன், என்ட்ரி போடுறேன் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணீங்களா. இட்ஸ் வெரி 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 இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராப்பரான என்ட்ரி. ஓகேங்களா? இதை விட வந்து வேற எதுவுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. நான் இப்படிதான் கிடையாது. அழகா ட்ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாம செல் எடுக்காம இதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணும், என்ட்ரி எடுக்கும். அதான் உங்களுக்கு ஒரு விஷயம் புடிச்சது என்ன தெரியுமா, இந்த இடத்துல வெயிட் பண்ணீங்க தெரியுமா, முக்கியமான ஏரியா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான அடையாளம். அதுதான் நீங்க சொல்லி கொடுத்தது. சோ இல்ல நான் சொல்லிட்டான், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. That's well. Super, super. Thank you, bro. Please give me a big clap for Mr. Abdul Kim. Super, bro. Abdul, bro. Thank you. எப்படி ஃபீல் பண்றீங்க டீம்? ப்ரோ ரொம்ப ப்ரோ அதான் நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ் வந்து கரெக்டா அது ஒர்க் ஆகும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு ப்ரோ. அதுதான். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களோட சீனியர்ஸா பார்த்திருப்பீங்க. பட் இப்போ நீங்க அதை வந்து நீங்களே பண்ணும்போது என்ன ஃபீல் ஆகுது? சோ இதுக்கு முன்னாடி ஒன்னு திங்க் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது லைஃப் டைம் மாதிரியே ஃபீல் பண்ணீங்களா இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பா ப்ரோ அந்த மாதிரி தான் இருக்கு. ரியலிஸ்டிக்கா தான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். Thank you bro.